என்கிட்ட வர மோஸ்ட் ஆஃப் த கைனக் பேஷண்ட்ஸ் கிட்ட ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது நார்மலாக இருக்குது டாக்டர், எப்பவும் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ்னால் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் இல்லை, அப்பப்போ எனக்கு வெள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமெம்பர், நார்மல் அண்ட் அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சால் தான் உங்களால் டாக்டர்கிட்ட கரெக்டாக போய் சொல்ல முடியும். ஏன்னா அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தால் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. இமீடியட்டாக அது என்னன்றதை பார்த்து ட்ரீட் பண்ணிடணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும், அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும், எப்போ நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நான் டாக்டர் அபிநயா, கைனகாலஜிஸ்ட். ஃபஸ்ட்டு நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ்னால் எப்படி இருக்கும்? தண்ணி மாதிரி இருக்கும், கலர் எதுவும் இருக்காது, ஸ்மெல் எதுவும் வராது, இட்சிங், பர்னிங் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. எப்போ இந்த மாதிரி நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஒரு விமனுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 1 or 2 days முன்னாடி வரலாம். லேசாக கொஞ்சம் வெட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை வச்சே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் இன்னொரு 2-3 days நமக்கு பீரியட்ஸ் ஆக போகுதுன்றது. ஸோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் நார்மல். சம்டைம்ஸ் ஓவலேஷன் டைமில், அதாவது மிட் சைக்கிளில், அந்த டைமில் கூட சில பேருக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வெட்னஸ் வரும். அதை வச்சே சில பேர் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் சர்விக்கல் மியூக்கஸ் மெத்தட், நல்ல வெட் ஆகுது டாக்டர், தண்ணி மாதிரி வருது, ஸோ அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் நார்மல் தான். அதுலேயும் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ஸோ இட்சிங்கோ ஸ்மெல்லோ இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு தண்ணி மாதிரி ஒன்று வரும். சம்டைம்ஸ் விமன் இஸ் செக்ஷுவலி அரவுஸ்ட், அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் தாட்ஸ் நிறைய வந்தாலோ இல்லை ஆர்கேசம் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கனாலோ, அவங்க செக்ஷுவலி அரவுஸ்டாக இருக்கிறப்பவும் கொஞ்சம் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். அதுவும் சர்விக்கல் செக்ரீஷன்ஸ் தான். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வரதும் ரொம்ப ரொம்ப செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறப்பவும் வரும், அவங்களே செக்ஷுவலாக ஸ்டிமுலேட் ஆனாங்கனாலும் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்களுக்கு வர ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்சல்யூட்லி ஃபைன். அதுவும் நம்ம எதுவுமே பெருசாக அது விமனை பாதிக்காது, அது அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தவிர்த்து மற்றபடி எப்போ வேணால் ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது. பீரியட் நேற்று தான் முடிஞ்சது, 2 நாளில் ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, திக்காக வருது, சளி மாதிரி வருது, இல்லை கர்டு திரிஞ்ச பால் மாதிரி வருது, தயிர் மாதிரி வருது, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கன்சிஸ்டன்சியோட ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது. பீரியட் சைக்கிளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, எப்போ வேணால் வருது. ஓவுலேஷன் டைம்னு இல்லை, பிஃபோர் பீரியட்ஸ்னு இல்லை, எப்போ வேணாலும் அந்த டைம் நம்ம சொல்லவே முடியாது, அந்த மாதிரி வருது. இல்லை நாங்கள் ஏதோ பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணோம், ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம், அந்த மாதிரி டைம்லலாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னாலோ, ஸ்மெல்லி டிஸ்சார்ஜாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை கலர் ஆஃப் த ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குது, எல்லோயிஷாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் கலர் மாறி வருது அப்படின்னா கண்டிப்பாக இது அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ். மோஸ்ட் காமன்லி இன்ஃபெக்ஷன் தான். கலர்டு இந்த க்ரீன் எல்லோயிஷ் எல்லாம் வருது அப்படின்னா மோஸ்ட்லி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். கர்டி ஒயிட், அதாவது தயிர் மாதிரியோ திரிஞ்ச பால் மாதிரியோ வருது, இச்சிங்கோடு வருதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்த்து அது என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைவேட் பார்ட் நீங்கள் ரொம்ப வெட்டாக வச்சுருந்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு டர்க்கி டவலோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரோ வச்சு ட்ரை பண்ணதுக்கப்புறம் பேண்டீஸ் போடுங்க. அதே மாதிரி பேண்டீஸ் கையில் துவைங்க, வெயிலில் காய போடுங்க. 2 months ஒன்ஸ் பழசு தூக்கி போட்டு புதுசு மாற்றிடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சம் பர்சனல் ஹைஜீன் டிப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். டைட் ஃபிட்டிங் லெக்கிங்ஸ், ஜீன்ஸ் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். ப்ரைவேட் பார்ட் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹேர் எல்லாம் இருக்குன்னா ஷேவ் பண்ணாதீங்க, பட் சிசர்ஸ் வச்சு ட்ரிம் பண்ணி நீட்டாக வெல் வென்டிலேட்டடாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதே மாதிரி சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க. பாடி, உங்கள் உடம்புக்கு போடுற சோப் போட்டு நீங்கள் வெஜைனல் ஏரியா க்ளீன் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு இருக்கிற வெஜைனல் வாஷ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது உங்களோட அப்நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு query இருக்குன்னா உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை நேரில் போய் பாருங்கள். பார்த்து அவங்களோட டிப்ஸை ஃபாலோ பண்ணி திரும்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்க பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் இன்ஸ்பைட் ஆஃப் ஃபாலோயிங் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகிருக்கு, இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது, மோஸ்ட் காமன் காஸ் டயபெட்டிஸாக கூட இருக்கலாம். ஸோ அது என்னன்றதை கண்டுபிடிச்சி நம்ம அதை ட்ரீட் பண்ணால் தான் ஒயிட் டிஸ்சார்ஜும் சரியாகும். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.